ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, மனுஷனை நம்புகிறத விட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற மனுஷங்க ஒவ்வொருத்தங்களும் மாயானவங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட நல்லா பழகுவாங்க, நாளைக்கு நம்மளை அவங்க தான் காட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட நம்முடைய கவலைகளை போய் சொல்லலாம், நம்ம சொல்லுவோம், அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்மளை விட்டு கொடுப்பாங்க, காட்டி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்றது மாதிரி மாறிக்கொண்டே தான் இருப்பாங்க. இன்னும் நம்ம யாரையாவது நம்பி இருப்போம், இவங்க நம்மக்கிட்ட அன்பு செலுத்துவாங்கன்னு நினைப்போம். ஆனால் எல்லா அன்பும் பொய், மாயானது. ஆனால் நம்ம ஏசப்பாவை விசுவாசித்து அவரையே நம்பும்போது நம்மளை விட்டு கொடுக்காத அன்பும் அவர் தான், நம்மளை காட்டி கொடுக்காத அன்பும் அவர் மட்டும்தான். இதை கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் யாராவது மனுஷங்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, மனுஷனை நம்புறதை விட்டுருங்க, ஆனால் ஏசப்பாவை மட்டும் நம்புங்க. உங்களுக்கு என்னவா ஆண்டவர் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த உறவின் முறையாக ஆண்டவர் உங்களுக்கு இருப்பார். ஒரு மூத்த சகோதரனா, தகப்பனா, தந்தையா ஆண்டவர் உங்களுக்கு இருப்பார். அவரை விசுவாசிங்க, அவரையே பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அவரை விசுவாசிக்கிற உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், காட்டி கொடுக்க மாட்டார். ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.